கந்த சஷ்டி விரதம் இருக்கும் முறைகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். தண்ணீர் விரதம். தண்ணீர் விரதத்தில் நாள் முழுக்க தண்ணீரை மட்டும் குடித்துக்கொண்டு விரதம் இருப்பது ஒரு முறை. பால் விரதம். நிறைய பேர் இருக்கும் விரதமாக இந்த பால் விரதம்தான் இருக்கிறது. இதில் காலையும் மாலையும் பால் குடித்து விரதம் இருப்பார்கள். திரவ விரதம். இந்த திரவ விரதத்தில் பால் மட்டுமின்றி தண்ணீர், பழச்சாறுகள் உள்ளிட்ட திரவ உணவுகளை எடுத்துக்கொண்டு 6 நாட்களும் விரதங்கள் இருப்பார்கள். பால் பழ விரதம். மேற்கண்ட விரதங்கள் கொஞ்சம் கடினமாக இருப்பவர்கள் பாலுடன் பழங்களும் சேர்த்து எடுத்துக்கொள்வார்கள். மிளகு விரதம். விரதத்தை மிக மிக கடுமையாக கடைபிடிப்பவர்கள் இந்த மிளகு விரதத்தை தான் கடைபிடிப்பார்கள். இதில் முதல் நாள் ஒரே ஒரு மிளகு, அடுத்த நாள் 2 மிளகு என்கிற விகிதத்தில் 6வது நாள் 6 மிளகு வரை சாப்பிட்டு தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டிருப்பார்கள். இளநீர் விரதம். இந்த விரதத்தில் தண்ணீர் மற்றும் இளநீரை மட்டும் 6 நாட்கள் குடித்து கொண்டிருப்பார்கள். 6 நாட்கள் முடிந்த பிறகு 7வது நாள் குளித்து பூஜை செய்துவிட்டு பின் வழக்கம்போல் சாப்பிடலாம்.